ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான முறையில் மசாலா ஸ்டஃப்டு பண்ண, அதாவது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸ்ட் வந்து பொங்க வச்சுக்கணும். அதுக்கு ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடான தண்ணியில் சேர்த்தாலும் ஈஸ்ட் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் சேர்த்தோம்னாக்க அது வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் இளஞ்சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துட்டேன் நான் அதில். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஜீனி வந்து அந்த இனிப்பு சுவை வந்து கம்மியாக வேணுன்றவங்க 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி வந்து. இப்போ நான் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஈஸ்ட்டோட எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துக்கோங்க. டேட் கழிஞ்சது வந்து நீங்கள் சேர்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. புது ஈஸ்ட்டாக இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். அதையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும், நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஜீனியோட ஈஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து இது பண்ணுற மாதிரி. நான் ஒரு தடவை இப்படி தான் எக்ஸ்பைரியான ஈஸ்ட்டு சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னடா பொங்கி வரலையேன்னு பார்த்தாக்கா செக் பண்ணாமல், டேட் செக் பண்ணாமல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதனால் நீங்கள் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு அந்த டேட் வந்து செக் பண்ணிவிட்டு போடுறது நல்லது. இதை இப்போ மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா வெதுவெதுப்பான இடத்துல வச்சிங்கன்னா ஈஸ்ட் வந்து சீக்கிரமே நம்மளுக்கு பொங்கி வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் சமயம் எடுக்கும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்துடுச்சு ஈஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் வந்து பொங்கி வரதுக்கு லேட் ஆச்சுனாக்கா நீங்கள் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் கூட வச்சிங்கனாக்கா நல்லா ஈஸியாக பொங்கி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ மைதா மாவு எடுத்துருக்கேன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு கப்பு வந்து சேர்க்குறேன். மொத்தத்தில் 2 கப்பு மாவு சேர்த்தாச்சு இந்த பவுலில். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு. உப்பு சேர்த்துட்டு அந்த மாவோடு நல்லா கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கலக்கிட்டு நம்ம பொங்க வச்சுருக்கோம் அந்த ஈஸ்ட்டையும் அதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கை வச்சு தானே பிசையுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ இது வந்து மாவு அளந்த கப்பு தான். அந்த 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்தாக்க 1/2 கப்பு அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியும் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றினோனாக்கா ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப பொங்கி வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சுட வச்சு வச்சுருந்தோம்ல அந்த வெதுவெதுப்பான தண்ணியை தானே இப்போவும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி வந்து சூடாக இருக்காமல் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. அந்த 1/2 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் மாவை. ஏன்னா நம்ம வந்து மாவை வந்து இன்னும் வச்சு பொங்க வைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி வந்து வெதுவெதுப்பாக சேர்க்கணும்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்குது. நான் வந்து அந்த பவுல்லேருந்து இப்போ கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கிட்டேன். கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாவு கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு தான் அப்படி தூவி விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த பவுல்லேருந்து மாவை வந்து எடுத்து வச்சுட்டு இப்படி நல்லா கை வச்சு அமுக்கி பிசையணும். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணுன்னாக்க ஸ்க்ரேப்பர் இல்லாட்டி ஸ்பூனோட காம்பு இருக்குல்ல, அது ஏதாவது வச்சுட்டு நம்ம கையில் இருக்க அந்த மாவை வந்து வலிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ரேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி வலிச்சு விட்டுட்டு நம்ம வந்து பிசைஞ்சோன்னாக்கா நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி இழுத்து கையை வந்து 2 கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் இந்த மாதிரி இழுத்து பிசைய அது வந்து கவுண்டர் டாப்லேயும் ஒட்டாது, நம்ம கையிலையும் ஒட்டாமல் வரும் மாவு. அந்தளவுக்கு நம்ம வந்து எண்ணெயையும் ஊற்றிக்கணும். அதே மாதிரி மாவும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிசையணும். அதுக்காக ரொம்ப மாவு போட்டுறாதீங்க, அப்புறம் ஹார்டாகி போயிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய நம்மளுக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சோன்னாக்க அது வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி கையில் ஒட்டியிருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு பிசையணும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ கவுண்டர் டாப்லேயே அந்த ஸ்க்ரேப்பர் வச்சே நான் வந்து அந்த ஒட்டியிருக்க மாவெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து பிசைகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துட்டு நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பன்னு. இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு பிசைஞ்சாச்சு. என் கையெல்லாம் நான் கழுவிட்டெல்லாம் வரல, சும்மா பிசைஞ்சதுக்கே அந்த மாவு வந்து நல்லா வந்ததுனால நம்ம கையிலேருந்தும் ஒட்டாது, கவுண்டர் டாப்லேயும் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே ஒட்டுதேன்ட்டு மாவு ரொம்ப போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பிசைய தான் ஒட்டாமல் வரும். அப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ கடைசியில் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மாவை வந்து இன்னும் ஒரே ஒரு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ வந்து அதை வந்து ரோல் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து மாவை பிடிச்சி இழுத்து கீழே விடணும்.
என் கையை பாருங்கள், மேலேருந்து இழுத்து கீழே கொண்டு வந்து விடணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு கீழே உள்ள மாவை என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அப்படியே சேர்த்து ஒட்டி விட்டுறணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா தான் பன்னு வந்து நல்லா நம்மளுக்கு அப்படியே சாஃப்டாக இதுவாக வரும். மாவு வந்து பொங்கி வரையில் இந்த மெத்தட் படி தானே செய்யுங்க மாவை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு அதே தட்டு தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் லேஸாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த தட்டில் வந்து அப்படியே தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. மாவு இப்போ அதில் வச்சுட்டு அது மேலேயும் லேஸாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்படி தடவி விட்டுக்கிறணும். மாவு அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து காஞ்சி போயிடும், மேலே வந்து அப்படியே வரன்னு வந்துடும். அதுக்காக இப்போ இதை ஒரு துணியை போட்டுட்டு அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கனாக்கா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே அதுக்கு தேவையான காயெல்லாம் என்னென்ன கட் பண்ணணும்னு பார்க்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது எடுத்திருக்கேன், வெள்ளைப்பூண்டு எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப்பு முட்டைக்கோசு, அரை கப்பு குடமிளகா எடுத்திருக்கேன். குடமிளகா எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கேரட்டு, 1/4 கப்பு பீன்ஸு, 1/4 கப்பு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்னதாக நறுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படி இல்லைனாக்க கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேபிகார்னு எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கிடைக்குதோ அந்த காய் போட்டுக்கோங்க. ஆனால் பொட்டேட்டோ மட்டும் சேர்த்துறாதீங்க. பொட்டேட்டோ சேர்த்தோம்னாக்கா இது வந்து வேறு மாதிரி போயிடும். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து சாஸெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக வந்துடும். இந்த காய் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க இஞ்சியை போட்டுடலாம். இஞ்சி லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பூண்டையும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் சூடு வந்துருச்சு, நல்லா அந்த இது ஸ்மெல் மாறிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் வதங்கினா போதுமானது, ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 நிமிஷம் வதக்கினா போதுமானது. கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துட்டேன். இதுவே ஒரு 2-3 கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த முட்டைக்கோசை சேர்த்தாச்சு. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து குடமிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன். குடமிளகா வந்து இன்னும் கலராக போட்டோம்னா இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் வரையில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்தேன், கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு எனக்கு உப்பு. அதனால் நீங்கள் வந்து அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்க்குறேன். மிளகு பொடி சேர்த்துட்டு இப்போ அது நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது டொமேட்டோ கெச்சப் வந்து எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறது நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த சாஸ் எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து அடுப்பை வந்து அமர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் லேசாக ஆறட்டும். இப்போ மாவு பொங்கி வந்திருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குதுன்ட்டு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது மாவு. இதை இப்போ நம்ம திரும்ப கவுண்டர் டாப்லேயே மாற்றிக்கலாம். திரும்ப பிசையக்கூடாது. மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சோன்னாக்கா அது உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதுவாகிடும், அமுங்கி போயிடும் மாவு. அதனால் திரும்ப பிசையாதீங்க. இதை வந்து 4 இதுவாக நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்கள்கிட்ட ஸ்க்ரேப்பர் இல்லைன்னா கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மாவை இந்த மாதிரி இப்படி மெதுவாக கையை வச்சு கீழே இழுத்து விட்டு அப்படியே ரவுண்ட் ஆக்கிக்கங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மாவு, பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ எல்லா மாவுமே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி தேய்க்கிறதுன்றது இப்போ காமிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கட்டையில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இதே இது ஃபாண்டன்ட் அந்த ரோலர் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக சப்பாத்தி கட்டை இல்லைனாக்க இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் நீல ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்து என்ன வேணாலும் தடவிக்கங்க. ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா மாவு கூட தடவிட்டு இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கங்க. ஓவல் சைஸில் இப்போ நான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து நடுவில் வச்சுக்கோங்க. அந்த மசாலையையும் 4ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நடுவில் வச்சுட்டு இப்படியே கூட மடிக்கிறதுனால மடிக்கலாம், இல்லை அப்படி கட் பண்ணி நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பீஸா கட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சுட்டு கூட இந்த மாதிரி சைடில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸாக பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் கிராஸாக பண்ணிக்கோங்க.
இப்போ நடுவில் இருக்கதை ஃபஸ்ட்டு மடித்து விட்ருங்க. அதுக்கப்புறமா இங்கிட்டு இருக்கிறத இந்த பக்கத்து மடிக்கணும், அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு மடிக்கணும். அப்படி ஆப்போசிட் சைடும் ஜடை பின்னுவோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டோம்னாக்க அழகாக நம்மளுக்கு பன் வந்து ரெடி ஆயிரும். பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட்டு இது பண்ணக்கூடாது. இப்போ கடைசியில் இருக்கிறத இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. நல்லா கையை வச்சு அமுக்கி விட்டு ஒட்டி விட்டுட்டு இந்த சைடும் கை வச்சு இப்படி தட்டி விட்டிங்கனாக்கா அழகாக நம்மளுக்கு வந்து பன் வந்து நல்லா இதுவாகி வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜடை பின்ன மாதிரியே. இது வந்து நமக்கு கேப்பாக இருக்கே, இதில் மசாலா வந்து வெளியில் வந்துருமான்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது வந்து இன்னும் நம்ம வச்சு இது பண்ண ஊற வைக்க அது வந்து இன்னும் பொங்கி வந்துடும் அந்த மாவு, அதனால் சரியாக வந்துடும். இப்போ நான் வந்து அவனில் உள்ள அந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கேன். ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் எது வேணாலும் போட்டுக்கோங்க. அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கிறேன். நான் போன தடவை ஒரு தடவை செஞ்சப்போ எண்ணெய் தடவாமல் செஞ்சுட்டேன், அதிலே ஒட்டிக்கிருச்சு. அதனால் இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுட்டு கை வச்சு தடவிக்கங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு கூட நீங்கள் வந்து தடவி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும் அந்த பேப்பரில். இதை வந்து மெதுவாக எடுக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. 2 கையும் வச்சு மெதுவாக எடுத்து அந்த ட்ரேயில் வந்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி அவனில் உள்ள ட்ரே இல்லைனாக்கா நம்ம நார்மலாக கேக்கெல்லாம் செய்வோம்லாம், அந்த இதில் பேக்கிங் பேனில் கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு சாப்பிட்ற தட்டில் கூட வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் உடனே துண்டை போட்டு மூடி விட்டுருங்க. ஏன்னாக்கா அது வந்து காஞ்சி போயிடாமல் இருக்கணும் மாவு. டக்குன்னு காஞ்சிருச்சுனாக்கா அப்புறம் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வராது. அதுக்காக இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி நான் வந்து தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு அதுலேயும் மசாலா வச்சாச்சு. இதில் வந்து நான் வந்து சீஸ் வந்து ஸ்லைஸாக இருக்கும்ல, அந்த சீஸ் வந்து சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மொசரல்லா சீஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. உள்ள சீஸ் வச்சுருக்கோன்னு சொன்னோம்னாக்க பசங்களுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து செய்கிறேன். இந்த மாதிரி நடுவில் அது மேலே அந்த மசாலா மேலே சீஸ் வச்சுட்டு அதே மாதிரி கிராஸாக வெட்டிட்டு அப்படியே மடக்கி விட்டுருங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அமுக்கி விட்றணும் கடைசியில். எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, பக்கத்தில் வைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்க இன்னும் அது வந்து புசுன்னு பெருசாகிட்டே வரும். இப்போ அவன் வந்து 200 டிகிரி நான் வந்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 200 டிகிரியில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காய்ச்சின பாலாக இருந்ததுன்னா ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாவு மேலே வந்து தடவி விட்டுறணும். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் தடவணும். நம்ம ஒரு 20 நிமிஷமாவது அதை வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் தடவி வைக்கங்க. அந்த மாதிரி இந்த பால் வந்து எதுக்காக தடவுறோன்னாக்க நம்மளுக்கு அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பொங்கி வர்றதுக்கு அப்போ நல்லா இதுவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பால் வந்து தடவுறது. நீங்கள் இப்போ வந்து பால் தடவை பிடிக்கல, முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தாக்க இந்த இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து முட்டையை கூட ஒன்று அப்படி கலக்கிட்டு இதில் வந்து தடவிக்கலாம். ஆனால் இது வந்து வெஜிடபிள் பண்ணுங்கிறதுனால நான் வந்து பால் தான் சேர்க்குறேன். அப்புறம் இப்போ வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை எள் வந்து இது மேலே சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே வந்து லேசாக தூவி விட்டோன்னாக்க அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்கும். ஜத்தார் வந்து நான் வந்து சேர்க்குறேன். இந்த ஜத்தாருங்கிறது வந்து பேக்கரியில் நம்ம இந்த பன்னு வாங்கினோன்னாக்கா அது மேலே வந்து போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் எள் மட்டும் கூட போட்டுட்டும் செய்யலாம். அதுவே லேசாக மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ அவனில் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வரையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுவே எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் வெந்திருக்குதான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. வேகலைன்னா மாவு ஒட்டிட்டு வரும். இது வந்து நல்லா வெந்திருக்குது. உள்ள மசாலா தான் லேசாக ஒட்டுற மாதிரி இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்த உடனே என்ன பண்ணணுன்னா உடனே நம்ம அந்த சூட்டோடே நல்லா பட்டரு அப்படி இல்லைனாக்கா எண்ணெய் ஏதாவது தடவிடணும். நான் வந்து இன்றைக்கி பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பட்டர் வந்து மேலே உடனே தடவிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சைனிங்கும் வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பன்னு வந்து நம்ம சாப்பிட்றப்ப. அதனால் சூடோடே தடவிடுங்க. இப்போ அதையும் தடவிட்டு என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுட்டோம்னாக்கா இன்னும் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு பன்னு. ஈரத்துணியை போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதுமானது. இப்போ பாருங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பரான பன்னு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி டிசைன் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரியே சிம்பிளாக கூட நம்ம வந்து பன்னு செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தது இந்த பன்னு. இதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பன்னு. நல்லா வெந்திருக்குது. நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல ஒரு மணமாகவும் இருக்குது. கீழேயுமே கருகாமல் வந்திருக்குது. இது வந்து நார்மலான பன்னு. இப்போ எடுக்கிறது வந்து நம்ம வந்து சீஸ் வச்சது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அது வந்து சீஸ் வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இது பர்கர் பண்ணு போட்டிருக்கு, பர்கர் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு போட்டிருக்கு. எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பிச்சும் காமிக்கிறேன். உள்ளே அந்த மசாலாவெலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு.
நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சோம்னா இந்த அளவுக்கு சாஃப்ட் வராது. மைதா மாவுங்கிறதுனால தான் இந்த அளவு சாஃப்டாக வருது. அதனால் இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.